வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம் தான். கோகனட் மில்க் ரைஸு ஈஸியாக செய்திடலாம். பாசுமதி ரைஸு அல்லது நீங்கள் சீரக சம்பாரை செஞ்சிங்கன்னா கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி. இதுக்கு சிக்கனோ மட்டனோ ஏதாவது இல்லை பன்னீர் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். தேவையானது பார்த்துடலாம். ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பாசுமதியை வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். நெய் வேணும், எண்ணெயும் பாதியாக நான் எடுத்துருக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் தான் வேணும். ரொம்ப கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும். அது போக நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல, அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டோன் ஃப்ளவரு, ஸ்டார் அனிஸு, அந்த நட்சத்திரப்பூன்னு சொல்லுவாங்களோ, அது எல்லாமே எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். பே லீஃபும் எடுத்துருக்கிறேன். பிரிஞ்சி இலையும் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரைஸ் வந்து நீங்கள் எடுக்கிறத பொறுத்து, சரியா? உங்கள் அரிசி வந்து எப்படிப்பட்ட அரிசி ஊற வைக்கணுமா வேண்டாமான்னு அந்த பேக்கெட்டில் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் 3 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடியே ஆயிலும் இதில் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக. ரொம்ப வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுறாதீங்க. ப்ரௌன் ஆகிற அளவுக்கு, லேசாக பிங்க் கலர் வந்தால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றிடலாம். கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சா கூட போதும், உங்களுக்கு டக்குன்னு ஆகிடும் இது. இப்போ நான் 3 தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் எப்படி செய்யணும்னு தெரியணும்னா, தேங்காவை பல்லாக சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு வார்ம் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி மிக்சியில் அரைச்சி நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கனாலே நல்லா பால் வந்துடும். எனக்கு நல்லா திக்காக வந்துருந்தது. சால்ட்டும் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. மஞ்சப்பொடி போடாதீங்க. இது ஒயிட்டாக தான் இருக்கணும். ரொம்ப வெங்காயத்தை மட்டும் வதக்க விட்டுறாதீங்க, அது கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வந்து ஒயிட் குருமா தான் மிக்ஸ்ட் வெஜிடபிளில் பண்ணியிருந்தேன். அதை இன்னொரு நாள் நான் போடுறேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வெறும் அப்பளம் பொரிச்சு முட்டை தான் நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.